பெரும் எதிர்பார்ப்போடு விஜய் ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருந்த ஜனநாயகன் படம் இப்ப இணையத்துல லீக் ஆகி இருக்கு. முதல்ல சில காட்சி லீக் ஆச்சு, அப்புறம் மொத்த படமே லீக் ஆகி இருக்கு. தமிழக தேர்தல்ல இப்ப விஜய் அவருடைய ஜனநாயகன் திரைப்படம் இணையத்துல கசிந்து பெரும் அதிர்வலியை ஏற்படுத்தி இருக்கு. சாதாரண லீக்னா பரவாயில்ல, ஆனா கசிஞ்சிருக்க விதம் தான் ஏகப்பட்ட சதிய கிளப்பி இருக்குன்னு சொல்லலாம். இப்ப படம் வெளியாகி இருக்க 2 வெர்ஷன் தான் விவாத பொருளா மாறி இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா பக்கா எடிட்டிங் டேபிள்ல இருக்க ரா ஃபுட்டேஜ் போன்ற ஒரு டிஜிட்டல் HD வெர்ஷன், இன்னொன்னு ஒரு VIP திரையிடல்ல இருந்து எடுக்கப்பட்ட மாதிரி ஒரு வெர்ஷன். சென்சார் போர்டு முட்டுக்கட்ட போட்ட நிலையில தொழில்நுட்ப ரீதியா இவ்வளவு துல்லியமா ஒரு காப்பி எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னு சினிமா ஆர்வலர்களோட மர்ம கேள்வியா இருக்கு. படத்துல அங்கங்கே தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கைகளும் விஜய் பேசும் வசனங்களும் நிஜ அரசியல் மேடை பேச்சுகளை விட காரசாரமா இருக்காம். விஜய் அவர் டிவிக்கு அப்படின்னு பச்சை குத்தி இருக்கிற காட்சிகள் கூட வருது. கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் முழுநேர அரசியல்ல இருக்காரு. இந்த நேரத்துல படம் லீக் ஆகி அதுல இருக்கிற அரசியல் வசனங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா மாறுவது மிகப்பெரிய அளவுல கேள்வியை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படிங்கிற மாதிரிதான் கேள்விகள் கேட்க வைக்குது. விஜய் அவருடைய அரசியல், அவர் பேசுற விஷயங்கள்ல என்ன வேணாலும் விமர்சனங்கள் பண்ணலாம், ஆனா ஒரு உழைப்ப இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் இருக்கு. எங்களோட தலைவரோட எழுச்சியை கண்டு பயந்து திட்டமிட்டு இந்த படத்தை முடக்க பார்த்தாங்க. அவரோட கடைசி படம், அத கூட தியேட்டர்ல ரிலீஸ் ஆக விடல. மக்கள் கிட்ட படம் போய் சேர்ந்து விட கூடாதுங்கிறதுக்காக தரம் குறைஞ்ச வேலையா ஆளுங்கட்சி தரப்புதான் செஞ்சிருக்கு. இப்படி ஆவேசப்பட்டிருக்காங்க. சினிமா பைரசி அப்படிங்கிற ஒரு புறம் குற்றமா இருந்தாலும் ஜனநாயகன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ப்ரீ எலெக்ஷன் கேம்பெயின் போலவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். தயாரிப்பு நிறுவனம் தரப்புல சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் லீக்கான காட்சிகள்ல இருக்க அரசியல் குறியீடுகள் ஏற்கனவே வாக்காளர்களோட மொபைல்களுக்கு போயிருச்சு. பாக்ஸ் ஆபீஸ்ல ஜெயிக்குதோ இல்லையோ, பாலிடிக்ஸ் மேடையில இந்த படம் அவருக்கு ஸ்ட்ராங்கான என்ட்ரியை கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனாலும் இந்த படம் நல்ல பிரச்சாரமா இருக்கும். படம் தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தா அவருக்கு நிறைய பிளஸ் கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் போதுதான் படத்தை இப்ப ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் ரிலீஸ் ஆக விடாமயே பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுதான் எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு. அரசியல் வாக்குகளா மாறுமா அல்லது இந்த சினிமா வெறும் வைரல் செய்தியா முடியுமாங்கிறத சில வாரம் பொறுத்திருந்ததா பார்க்கணும். ஆனா விஜய் அவருக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்திருக்கும். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாம விட்டுட்டாங்களே அப்படிங்கறதுதான் ரசிகர்களுடைய மிகப்பெரிய ஆதங்கமா இருக்குங்க. இந்த படத்தை யார் இப்படி எல்லாம் லீக் பண்ணது, ஏன் இவ்வளவு தூரம் விஜய் அவர் மேல வன்மத்தோட இருக்காங்க அப்படிங்கறதுதான் ரசிகர்களுடைய கேள்வியா இருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.